உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற சனிப்பெயர்ச்சி பலன்கள், அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது திருக்கணிதப்படி போன வருடமே நடந்து விட்டதாக நாம் நம்புகிறோம். அவ்வகையில் வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த மார்ச் 6ஆம் தேதி தான் நடக்கவிருக்கிறது. கும்பராசியில் இருக்கின்ற சனி பகவான் மீனராசிக்கு எழுந்தருளுகிறார். ஸோ இந்த மீனராசி என்பது குருவினுடைய வீடு என்பதால் பெரும்பாலும் அதற்கு தோஷமில்லை என்று சொல்வார்கள். இந்த சனிப்பெயர்ச்சியினால் யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் கிடைக்கப் போகிறது, யார் யார் வாழ்க்கை மாறப்போகிறது, யார் யாருக்கெல்லாம் திருமணமாக போகிறது, வெளிநாட்டு வேலை கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம். துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன நடந்துட போகுது சார்? சனிப்பெயர்ச்சி இருந்து 4-5 கூடியவன் 6ஆம் இடத்துல மறைகிறான், எனக்கு சுகஸ்தானம் பாதிக்கப்படும் சொல்ல போறீங்க, அல்லது சொத்து விஷயத்துல பிரச்சனை வரும்னு சொல்ல போறீங்க. தானே உண்மையிலே நண்பர்களே, நிறைய பதிவுகள் நீங்கள் பிளே தமிழை தாண்டி நிறைய பதிவுகள் நீங்களும் பார்க்குறீங்க தான். ஆனால் நிறைய உங்களுக்கு நீங்களே குழப்பிக்கிறீங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இது எதுவுமே உண்மை கிடையாது. 4-5 கூடியவன் 6ஆம் இடத்தில் மறையும் பொழுது சனிக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்கய்யா. சனிக்குன்னு ஒரு கான்செப்ட். என்ன கான்செப்ட்? சனி எப்பொழுதுமே 3, 7, 10 பார்ப்பவர். இப்போ 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 6, 7, 8 பார்க்கிறார். 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக 12 பார்க்கிறார். அதே மாதிரி 10ஆம் பார்வையாக 3 பார்க்கிறார். இதெல்லாம் சனி பகவானுடைய பார்வை. 3, 6, 7, 10. அப்போ 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார், 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார், 3ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். அப்ப இது 3ஐயும் சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது. விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம் ஏற்பட்டால் என்ன ஆகும்? உங்கள் வாழ்க்கையிலே திடீர் படிநிலை என்பது உண்டாகும், திடீர் வளர்ச்சி. சார், என் மனைவிட்ட நான் நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன் ஒரு விஷயம். என்னன்னா, ஒருத்தருக்கு நல்ல நேரம் வரும் அப்படிங்கும்போது புத்தி நிறைய வேலை செய்யும். அந்த புத்தி ஏன்டா நமக்கு இத்தனை நாள் வேலை செய்யலைன்னா, அதுதான் அந்த நேரம். அந்த நேரம் வரும்போது என்னாகும்? நமக்கு புத்தி நிறைய வேலை செய்யும். உலகத்தில் நம்ம எதை தேடிக்கிட்டே இருக்குமோ அது தேடிக்கிட்டே இருக்கிறது கிடைக்கிறோம். நமக்கு தேடுறது தான் கிடைக்கும். தேடுதல் குறையும் பொழுது பதில்களும் நமக்கு குறைகிறது. நிறைய தேடுதல் இருக்கணும். 3, 6, 8, 3, 6, 3ஆம் இடத்தோடு 6ஆம் இடத்தோடு 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய விபரீத ராஜயோகம் ஒர்க் அவுட் ஆகுது. சாதாரணமாக 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, 16 மணி நேரம் வேலை செய்றீங்க. திடீர்னு லைஃப்ல ஒரு சேஞ்ச் ஏற்படும். உங்க வாழ்க்கையில நிறைய நேரம் வேலை செய்வீங்க, நிறைய நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, நிறைய நேரம் நீங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. பெரிய பெரிய பாடி பில்டர்ஸ் எல்லாம் பாருங்க, நிறைய நேரம் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்றவங்க தான். நிறைய நேரம் ஒர்க் அவுட் பண்றாங்க, எந்நேரமும் உடலை பத்தியே யோசிக்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய, அப்ப நீங்க எதை ஃபோக்கஸ் பண்றீங்களோ அது வளரும். நிறைய சாப்பாட்டை ஃபோக்கஸ் பண்ணா தொப்பை வளரும், நிறைய படிக்கிறத ஃபோக்கஸ் பண்ணா அறிவு வளரும், நிறைய இன்னோவேஷன்ஸ் ஐடியாஸை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? ஐடியா வளரும். அதுதான் மேட்டர். அப்போ நண்பர்களே, 3, 6, 8, 12 சனி பகவான் பார்க்கும் பொழுது 6ஆம் இடத்தில் இருப்பவர் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். தாரித்ரியம்னு சொல்லக்கூடிய வறுமை அகலுகிறது. வறுமை எப்போ ஒருத்தனுக்கு அகலும் சொல்லுங்க? நான் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், ஒருத்தருடைய ரியல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும். ரியல் வேல்யூ. ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க போறீங்க, உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. உங்களுக்கு ஒரு கால் ஷீட் கொடுக்குறீங்க. சினி ஃபீல்டர்களுக்கு சொல்றேன், உங்க கால் ஷீட்டோட வேல்யூ என்னைக்கு ஏறுதோ அன்னைக்கு நீங்க ரியலா நீங்க வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதுதான் முக்கியம். அப்போ அந்த ரியல் வேல்யூ தங்கத்தினுடைய 1 கிராம போல என்னைக்கு அந்த 1 கிராம் ஏறுதோ அந்த மாதிரி தான் உங்களுடைய வேல்யூ. உங்களுடைய சேலரி. சார், அவரெல்லாம் 1 லேக் கொடுத்தா கூட வரமாட்டார் சார், 2 லேக்ஸ் இருந்தா சார் வருவார். அதுதான் ரியல் வேல்யூ, உங்களுடைய வேல்யூ. அந்த சனி பகவான் உங்களுக்கு தருகிறார். உங்களுடைய வேல்யூ உங்களுக்கு கொடுக்குறார். அந்த வேல்யூ கொடுக்கும்போது என்ன ஆகுது? வறுமை அகலுகிறது. சபையிலே உங்களுக்குரிய உண்மையான ஒரு மதிப்பு கிடைக்கிறது. இத்தனை நாள் நான் ஒரு சாதாரண இடத்துல இருந்தேன். ஒரு பலூன் இருந்ததான் நண்பர்களே. ஒரு பலூன் என்ன பண்ணுது? ஒரு குழந்தை அந்த பலூன் வச்சிருக்கு. அந்த பலூனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது? அந்த குழந்தை விளையாடாம அது கூட விளையாண்டுக்கிட்டே இருக்கு. அது கண்டுக்கவே இல்லை. அந்த பலூன் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டே இருந்தது. இந்த குழந்தை நம்ம கிட்ட விளையாடுமான்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தது. அந்த குழந்தை அந்த பலூனை கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்தில் அந்த பலூன் என்ன பண்ணிடுது? அந்த குழந்தைய விட்டுட்டு போலான்னு ஒரு முடிவுக்கு வந்துடுது. அந்த குழந்தையுமே அதை கைவிட்டுருது. வேற பலூன், புது பலூன் வாங்கிடுறாங்க. அந்த பலூனை விட்டுறாங்க. அது ரொம்ப வருத்தத்தோட வானத்துல பறக்குது. இத்தனை நாள் ஆசைப்பட்டு இந்த குழந்தைகிட்ட நம்ம இருந்தோமே, இது நம்மளை மதிக்கவே இல்லையேன்னு. அப்போ வானத்துல போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, அந்த பலூனை பார்த்து ஊரே கைதொட்டி
என்ன பண்றாங்க? என்கரேஜ் பண்றாங்க. அப்பதான் அந்த பலூனுக்கு தன்னுடைய ரியல் வேல்யூ புரிஞ்சுது. இத்தனை நாள் ஒரு குழந்தை மட்டும் ரசிக்கிற இடத்துல நம்ம இருந்துட்டோம், உலகமே நம்மளை ரசிக்குதே அப்படிங்கிற கிரிப் கிடைச்சுதான். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், துலாம் ராசிக்காரர்கள் வானத்தில் சிறகடித்து பறக்க போகிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு பறவை என்பதை நீங்கள் நம்புங்கள். முதல்ல நீங்க நம்புங்க. இப்ப 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். சுப விரயங்கள் ஏற்படுகிறது, அசுப விரயங்கள் குறைகிறது. என்னைக்கு நீங்க உங்களுடைய பொழுதை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்த தொடங்க போகிறீர்கள். வீட்டுல மங்களவாத்தியம் கேட்கும். நீங்க ஒரு பணத்தை சேவிங்ஸ் பண்றீங்கன்னா அது உங்க வீட்டுல நடக்கிற சுப நிகழ்ச்சியாக மட்டுமே தான் இருக்க வேண்டுமே தவிர, உங்கள் வீட்டுல உங்களுக்கு ஒரு தவறான ஒரு வக்கீலுக்கு கொடுக்கறதோ, போலீஸ்க்கு கொடுக்கறதோ, டாக்டருக்கு கொடுக்கறதோ இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்ல விஷயங்களாக ஏற்படும். அடுத்ததாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார், தைரியத்தை பார்க்கிறார். உலகில் நண்பர்களை ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட பாடத்தை சொல்லுகிறேன். தைரியம் தான் வாழ்க்கை, பயம் தான் மரணம். தைரியம் தான் வாழ்க்கை. எதையும் ஃபேஸ் பண்ணும் சார், எதையும் ஃபேஸ் பண்ணுங்க. ஃபேஸ் பண்ண தைரியம் வருகிறது. இந்த தைரியம் உங்களை எங்கே கொண்டு செல்கிறது? அடுத்தபடி துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நீங்க எப்படி வளர்றீங்கன்னு மட்டும் பாருங்க. 6ஆம் இடத்து சனி என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய விஷயம். ஆனால் அவரேதான் 4 கூடையவராகும் 5 கூடையவராகும் இருப்பதால் நல்ல பேர் கெடுவதற்கான வாய்ப்புகள். அப்ப யார்கிட்ட கொடுக்கல் வாங்கல் பண்ணும்போது உலகத்துல ஒரு மனிதனுக்கு கெட்ட பேர்லாம் எப்போ வரும்னு நினைக்கிறீங்க? முக்கியமா பண விஷயத்துல தான் வரும். முக்கியமா உங்களுடைய கேரக்டர்ல வரும். தெரியாத நபர்களுடன் பேசாதீங்க, அறிமுகம் இல்லாதவர்கள்ட்ட எதையும் பழகாதீங்க, தெரியாதவங்கள்ட்ட ரகசியங்களை சொல்லாதீங்க. இதெல்லாம் பண்ணாம இருந்தீங்கனாலே உங்களுக்கு என்னாகும்? உங்களுடைய நற்பெயர் என்பது கெடாம இருக்கும். நற்பெயர் கெடாம இருக்க என்ன செய்யணும்? நற்பெயர் கெடாம இருக்க எவங்கூடையும் பழகாம இருந்தாலே போதும், நற்பெயர் கெடாம இருக்கும். என் வாழ்வில் நான் பட்ட அனுபவத்தை சொல்கிறேன். நற்பெயர் கெடாம இருக்க என்ன செய்யணும்? நற்பெயர் கிடைக்காம இருக்க 4 பேர் கூட பழகாம இருக்கணும். உங்களுக்கு நல்லவர்களிடம் மட்டும் பழகிட்டு இருந்தா நற்பெயர் கெடாம. 4 கூடையவன் 6ஆம் இடத்தில் மறைகிறான். அப்ப தீய நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள். ஓ, எப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், நம்ம புதுசா ஒரு வெஞ்சர் தொடங்கலாம், வெங்காயம் வெள்ளை பூண்டு எல்லாம் சொல்லுவோம். தயவுசெய்து எதையும் கேட்காதீங்க. இன்னைக்கு நேரே போ நேரே வா, என்னுடைய வேலையை மட்டும் நான் பார்க்கிறேன். 4 கூடையவர் 5ஆம் இடத்தில் 6ஆம் இடத்தில் மறையும் பொழுது நற்பெயர் கெடுவதற்கான மனைவிக்கு தெரியாத ரகசியம் எதுவும் உங்கள் வாழ்வில் வேண்டாம். இதை நீங்க மனசுலேயே வச்சுக்கோங்க. இன்னைக்கு இருந்தாலும் என்னைக்காவது மாட்டிப்பீங்க. அது வரைக்கும் நீங்க சேர்த்து வச்ச கோட்டையெல்லாம் போயிடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சின்ன பொய் என்ன செய்யும்? பல பொய்களுக்கு வழிவகுக்கும். நான் 5 கூடையவனும் 6ஆம் இடத்தில் மறையும் பொழுது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வரும். சொத்துல ஏமாற்றப்படுது, சொத்துல கேஸ் நடக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். அப்ப சொத்து விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க 5ஆம் இடம் என்பது என்ன? உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் மட்டுமல்ல, புத்திரஸ்தானம். அப்ப குழந்தை பிறப்பு, சில பேர் டாக்டர் சொல்றான் ஐவிஎஃப் பண்ணும் சார், ஐயுஐ பண்ணும் சார். தயவுசெய்து அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நேச்சராகவே குழந்தை ஓகே ஆகிறதுக்கான எல்லா வழிகளும் உண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மிக மகத்துவமான பலன்களை அள்ளித்தரப்போகிறது. கலக்க போறீங்க. 100க்கு 100 மார்க்.